இந்த வாட்டி கந்தசஷ்டி விரதம் வந்து எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டாருங்க. ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கு வந்து எங்கள் மாமியாருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப குழு வந்து பல்லெல்லாம் இறுகி போய் கை காலெலாம் விரைச்சி போய் ஒரு மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப பயமாக போயிட்டேன். என்ன முருகா ஃபஸ்ட்டு டேவே இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கந்தர் அனுபூதியில் வந்து கார்மா மிசை காலன் வரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த 4 லைன் ஸ்லோகத்தை நான் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கேன். முருகா முருகான்னு நினச்சிட்டு சரி ஃபஸ்ட்டு டேயே தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கே, பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறேன். கோயிலும் திறக்கவே இல்லைங்க. 6:30க்கு கோயில் மூடி இருக்கு. ரொம்ப ஃபேமஸான கோயில் தான், அதுவும் திறக்கவே இல்லை. சரி வீட்டுக்கு வந்து சுவாமிக்கு நேவேதியம் பண்ணிட்டு பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பார்க்குறேன். தண்ணி ஒரே மண்ணாக வந்துச்சு. பாலும் எப்போதும் வர பாலும் எனக்கு வரல. பூக்கடையும் எங்கேயுமே எனக்கு திறக்கல. ஃபர்ஸ்ட் நாள் பூஜை ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து வேல்மலை படிக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே பண்ணேன். ரொம்ப டிலேவாக பூஜை பண்ணுறதுனால என்னால் படிக்க முடியல. ரொம்ப அழுகு வந்தது. அது எல்லாமே 6th டே அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. 6th டே சஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பழனி முருகர் ஃபோட்டோவும் பஞ்சாமிர்தமும் எனக்கு வந்திருந்ததுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இது முருகர் அருளால் தான் நிச்சயம் சாத்தியம். நான் வந்து வேண்டுதல் வச்சேன் அவர்கிட்ட, முருகா 7 நாளில் ஒரு நாள் வீட்டுக்கு வா முருகான்னு, ஏதாவது ரூபத்தில் வா முருகான்னு. அவர் வந்து இப்படி பழனியிலேருந்து 690 படி இறங்கி வருவான்னு சத்தியமாக நினைக்கலைங்க. எனக்காக என்னோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டார். என்னோட பிரார்த்தனை நிறைவேற்ற வேணா கொஞ்சம் டிலே எடுத்துக்கலாம், ஆனால் அதையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றுறாரோ அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லா புகழும் முருகனுக்கு, அருணகிரிநாதர் பெருமானுக்கும், பாம்பன் சுவாமிகள் திருவடிகளுக்கும், கிருபானந்த வாரியர் சுவாமிகள் அவர்களுக்குமே இதை நான் சமர்ப்பிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. எல்லாம் சரி, தமிழ்நாட்டை இன்னைக்கு யார் ஆட்சி பண்றான்னு தெரியுமா? முருகன் தானே ஆட்சி பண்றான். எப்பவுமே அவன் தானே.